ஹாய் ஹலோ ஒலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிற மக்களே. ஒன்று வந்து 3BHK அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டைமில் என்னால் வீடியோ போட முடியல. பட் என்னென்னா அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். இன்னொன்று வந்து AK64 பற்றின ஒரு விஷயம். இது வந்து அப்டேட் கிடையாது. இங்கே ஆன்லைனில் நடந்த சில விஷயங்கள், அப்புறமா என்னுடைய நண்பர்களோடு நான் பேசிகிட்டு இருந்தப்போ சில விஷயங்கள் நமக்கு வந்து வரும்லா அதை பற்றிலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3BHK பற்றி நம்ம பேசிடுவோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்பே நமக்கு வந்து நான் லிட்டரலாக அழுதேன். ஒரு 2-3 சீக்வன்ஸ் வந்து இது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கடா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே நம்ம கௌதம் சார் படத்தில் வர்ற மாதிரி அப்படி போட்டு தாக்கிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்ரீ கணேஷ் 8 தோட்டாக்கள் மூலமாக அப்படியே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இயக்குனர். அதுக்கப்புறமா சில சறுக்கல்கள் இருந்தாலும் இப்போ மறுபடியும் வந்து இந்த 3BHK மூலமாக தன்னுடைய திறமை என்ன, என்னுடைய தரம் என்ன அப்படின்றத இங்கே வந்து காட்ட வந்திருக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே இந்த ட்ரெய்லரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பக்கம் சித்தார்த், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சரத் சார் அண்ட் தேவயானி மேம் அந்த காம்பினேஷன், சரத் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் தாராளமாக சொல்கிறேன். படம் பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா அப்படியே பிரதிபலிச்சாருப்பா சரத் சார் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே சரத் சார் மறுபடியும் கொண்டாட போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே அவர் பேசக்கூடிய அந்த டைலாக், என்ன மாதிரி நீ இருந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்கிறப்ப வந்து நமக்கு வந்து பின்னாடி அப்படி டம்னு ஒன்று அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒரு வீட்டை அப்படியே காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறப்ப நமக்கும் ஒரு வீடு இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பொருள்லாம் தூக்கிட்டு போக வேண்டாமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மைண்டில் உதிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சே ஒரு கண்டென்ட்டு, ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து வர ஜூலை 4th ரிலீஸ் ஆகுது. எனக்கு பர்சனலாக வந்து உண்மையிலேயே நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி தான் அந்த ட்ரெய்லரை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பயங்கரமாக இம்பேக்ட் ஆச்சு. எனக்கு என்னுடைய அப்பாவை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது சரத் சார் இந்த ட்ரெய்லரில் பேசுகிறார் இல்லையா, இது வந்து எனக்கு பர்சனலாக என்னுடைய அப்பா கூட என்னுடைய கான்வர்சேஷன் என்ன மாதிரி இருக்குமோ அதை வந்து அப்படியே நம்ம பாட்டை இதுதான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியே வந்து நமக்கு மைண்டில் வந்து அப்படியே பொழிச்சுன்னு லைட் அடித்த மாதிரி இருந்தது. ஸோ நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த 3BHK படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் AK64 இது வரைக்கும் எப்போவுமே இல்லாத திருநாளாக நம்ம சுரேஷ் சந்திரா சார், அஜித் சார் அவருடைய மேனேஜர் அண்டு PRO அவருடைய பயோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் தளத்துடைய பயோவாக இருக்கட்டும், அப்புறமா நம்ம எங்கள் இன்ஸ்டாகிராமுடைய பயோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா AK64 அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் வழக்கமாக நடக்காது ஐயா. அதுவும் நம்ம சுரேஷ் சந்திரா சார் அஜித் சார் படத்தை பற்றி இப்படி வந்து அப்டேட் பண்ணவே மாட்டார் ஐயா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கிள்ளி பார்க்குறப்ப உண்மைதான்டா அப்படின்ற மாதிரி அந்த பயோ வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொன்னால் AK64 ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ப்ரொடியூசர் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இல்லை, அடுத்து வேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. இப்போ வேல்ஸும் இல்லை, வேறு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நான் இந்த GBU படம் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர், அதுவும் குறிப்பாக எல்லாமே அஜித் சார் ஃபேன்ஸ், என்னுடைய நண்பர்களில் ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பல நாடுகளில் உள்ள அஜித் சார் ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், GBU வந்து இட்ஸ் அ ஒன் டைம் ஒண்டர், இதே மாதிரியே மறுபடியும் ஆதிக்கு எடுத்துகிட்டு இருப்பாரா, 60 நாளும் ஒருவேளை இதே பேட்டர்னில் தான் எடுப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தெரிஞ்சு போச்சு எக்ஸாக்டாக ஆதிக்குடைய படம் அப்படின்னு சொன்னால் மாஸ் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த எலிவேஷன் சீன்ஸ் அப்படின்றதும் பயங்கரமாக இருக்கும். அப்புறமா நம்ம அந்த விண்டேஜ் சாங்ஸோடைய அந்த தாக்கமும் இதில் கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி அவர் கண்டென்ட்டில் என்ன பண்ண போகிறாரு. இப்போ GBUமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 10-12 வருஷம் கழித்து வந்து முழுக்க அஜித் சாரை இந்த மாதிரியான மாஸ் எலிவேஷனில் பார்த்தது அப்படின்றது பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. அது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே இருந்தது. எப்போ நம்ம இந்த மனுஷனை இப்படி தான் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. அந்த படம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷனையும் கொடுத்துச்சு. கேரியர் பெஸ்ட் ஆஃப் அஜித்தாவும் மாறிச்சு. இப்போ அடுத்து மறுபடியும் ஆதிக் அப்படின்றப்ப எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு டவுட்டு. பட் நான் என்னுடைய இன்னொரு நண்பர், முக்கியமான நண்பர் ஒருத்தர் வந்து பேசுகிறப்ப, என்ன தலைவா மறுபடியும் அதே பேட்டர்னில் தான் எடுப்பாரா அப்படின்றப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார். அது எப்படிங்க, ஒரு வாட்டி ஒரு விஷயம் பண்ணி அதில் சக்ஸஸும் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதையே திருப்பியும் பண்ணுறதுக்கு அவர் என்ன லூஸாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாப்புல. ஆனால் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்குமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டோட ஒரு மாஸ் படம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆதிக்கு வந்து அடுத்து மறுபடியும் முயற்சி பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ தயாரிப்பாளர் யார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியே வந்து பயங்கரமாக ஒரு 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 $1 மில்லியன் கேள்வியாக மாறி இருக்கு. ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுமே வந்து இன்னொரு பெரிய ஒரு இயக்குனரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதுக்கு வந்து நம்ம அஜித் சார் சைடில் வந்து அதுக்கான டைம் தன்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் முழுக்க இப்போ வந்து படம் நடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம்தான். மற்ற நாட்கள் எல்லாமே வந்து அவர் வந்து ரேஸில் தான் வந்து செலவழிச்சிட்ருக்கிறாரு. ஸோ அந்த 3 மாத டைமுக்குள்ளே தன்னை வச்சு யார் படம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து தான் இங்கே வந்து இயக்குனர்களே வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தடுத்து உள்ள டேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அது அஜித் சாரே சொல்லிட்டார். அதுக்கு ஏற்கனவே அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு உண்டான அந்த தன்னுடைய ஃபில்மோகிராஃபி லைனப் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து மறுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் AK64 பொறுத்த வரைக்கும் ஆதிக் அவருடைய அந்த கண்டென்ட் அப்படின்றது உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஒரு மாஸ் ஜனரஞ்சகமாக எல்லாருமே, வெறுமனே அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த குட் பேட் அக்லியோட இதிலே போட்டிருந்தாங்க இல்லையா, குட்டு வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு, பேடு வந்து அதர் ஆக்டர் ஃபேன்ஸுக்கு, அக்லி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸும் அந்த படத்தை கொண்டாடினாங்க. வழக்கம் போல் இங்கே வந்து அந்த படத்துடைய கலெக்ஷனையும் மட்டும் தட்டி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம அதை வந்து உண்மையாக சொல்ல போகிறது கிடையாது. சோர்ஸ் எங்கடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மொட்டை தான் சோர்ஸா அப்படின்னு கேட்டால், ஆமாடா நான் தான்டா சோர்ஸு, என்னடா பிடிங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது வந்து அப்டேட் கிடையாது மக்களே. ஆன்லைனில் நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு தான் நான் அந்த கண்டென்ட்டை பேசியிருக்கேன். ஸோ மற்றபடி வந்து AK64 எல்லாரும் மாதிரி எனக்கும் அதோடைய அப்டேட் எப்போ வரும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 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 ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கலெக்ஷனை வச்சு அந்த கலெக்ஷனை முறியடிக்கிற மாதிரி அடுத்த படம் வராதா அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லையா, அதுக்காகத்தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். தட்ஸ் இட் மக்களே. ஸோ கண்டிப்பாக ஏதாவது அஃபிஷியலாக நியூஸ் வர்றப்ப நம்ம அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ 3 BHK மறக்காமல் வர 4ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பார்த்துருங்க.